ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் திக் ஸ்லைஸஸ் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கடாயை லிட் போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து மறுபடியும் அதை திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடணும். நல்லா ஈவனாக அந்த உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக அது குக் ஆகணும். இப்போ மறுபடியும் கடாய் லிட் போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.